எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் அமெரிக்காவில் ஃபிலடெல்ஃபியா அப்படிங்கிற ஒரு நகரத்தில் ஒரு சிறிய ரக ஏர் ஆம்புலன்ஸ் மோதி ஏன் நடந்துச்சு. ஆனால் அது மட்டும் கிடையாது, அதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி தான் ஒரு பேசஞ்சர் ஃப்ளைட்டும் ஒரு மிலிட்ரி ஹெலிகாப்டரும் மோதி 67 பேர் ஆக்சுவலி ஏன் நடந்துச்சு அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அமெரிக்காவில் பென்சில்வேனியா அப்படிங்கிற ஒரு மாகாணத்தில் ஃபிலடெல்ஃபியா அப்படிங்கிற ஒரு நகரில் ஒரு ஏர்போர்ட் இருக்குது. அந்த ஏர்போர்ட்டில் இருந்து ஒரு சிறிய ரக ஒரு மெடிக்கல் ஏர் ஆம்புலன்ஸ் போகுது. எங்கே போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபிலடெல்ஃபியா நகரத்துலேருந்து முசூரி அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போக ஃப்ளைட்டு டேக் ஆஃப் ஆகுது. ஸோ இந்த ஃப்ளைட்டில் யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 6 பேர் இருக்காங்க. ஒரு அம்மா, அவங்களோட குழந்தை, 2 பைலட் அண்ட் 2 மெடிக்கல் டீம். ஸோ 6 பேர் ஃப்ளைட்டில் போயிட்டுருக்காங்க. இந்த 6 பேர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி இந்த குழந்தைக்கு ஒரு லைஃப் த்ரெட்னிங் டிசீஸ் இருக்குங்க. ஸோ இந்த குழந்தைக்கு உயிருக்கு ஆபத்தான ஒரு வியாதி இருக்கனால இங்கே மெக்சிகோவிலேருந்து ட்ரீட்மெண்ட்டுக்காக யூஎஸ் வந்திருக்காங்க. ஸோ இந்த ஃபிலடெல்ஃபியா அப்படிங்கிற இந்த பகுதியில் ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு யோசிச்சு பாருங்கள், இந்த குழந்தைக்கு உயிருக்கு ஆபத்தான ஒரு வியாதி. ஸோ அதுக்காக அவங்க ட்ரீட்மெண்ட்டுக்காக மெக்சிகோலேருந்து யூஎஸ் வந்திருக்காங்க. உண்மையாகவே எனக்கு ரொம்ப கஷ்டமான விஷயம். பிகாஸ் ஒரு குழந்தை உயிரை ஆபத்தான இருக்கும்போது அவங்க அம்மா எப்படி இருக்கும், ஓகே எப்படியாவது உயிரை காப்பாற்றணும் அப்படின்னு தோணும். ஸோ அதுக்காக ட்ரீட்மெண்ட்லாம் முடிச்சு அப்பாடா இப்போது ஓரளவுக்கு ஆபத்து இல்லை, நம்ம வீட்டுக்கு போகலாம், ஸோ வீட்டில் ஹாப்பியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. போகும்போது யாருமே யோசிச்சு கூட பார்த்துருக்க மாட்டாங்க. ஸோ ஃபிலடெல்ஃபியாவிலேருந்து அந்த விமானம் டேக் ஆஃப் ஆகுது. டேக் ஆஃப் ஆகி வானத்தில் போய் ஒரு 30 செகண்ட்ஸ் இருக்குமோ எனக்கு தெரிலங்க, அந்த ஃபிலடெல்ஃபியாவில் இருக்க ஒரு பெரிய கட்டடத்தில் மோதிருச்சு. ஸோ இந்த இன்சிடெண்ட்டை பார்க்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு நெருப்பு பந்து, ஒரு ஃபயர் பால் வானத்துலேருந்து வந்து ஒரு பில்டிங் மேலே மோதுனா எப்படி இருக்கும். ஸோ அந்த இடத்துல மோதி வெடித்து ஒரு நெருப்பு பொறி, அந்த ஒரு புகை மூட்டமாக ஒரு ஃபயர் பற்றி எரிகிற மாதிரி இருக்குது. ஸோ அவங்க பக்கத்தில் ஆக்சுவலி நிறைய வணிக வளாகம் இருக்குது, இந்த மாதிரி நிறைய வீடு இருக்குது. ஸோ ஒரு நிறைய பீப்புள் இருக்க ஒரு இடம் தான். ஸோ அந்த இடத்துல மோதி இவங்க 6 பேர் உயிருக்கும் உத்தரவாதம் கிடையாது. ஆக்சுவலி 6 பேரும் இறந்துட்டாங்க. ஆனால் அது மட்டும் இல்லாமல் அங்கே உள்ள, அதாவது மோதி அந்த பில்டிங்கில் மோதி அங்கே உள்ளவங்களுக்கு காயமும் ஆயிருக்கு. ஸோ ரெஸ்கியூ டீம் வந்திருக்காங்க. ஸோ வந்து சம்பவ இடத்துல 2 பேர் இறந்துட்டாங்க அண்ட் பேலன்ஸில் வந்து இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல. பட் யோசிச்சு பாருங்கள். ஆக்சுவலி இந்த வீடியோ நான் உங்கள்கிட்ட சொல்லும் போதே எனக்கு விஷுவலாக இந்த மாதிரி ஒரு விஷயம் ஆக்சுவலி என்னால் ரியலைஸ் கூட பண்ணி பார்க்க முடியலை. ஸோ உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல. உண்மையாகவே ரொம்ப 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 கஷ்டமான ஒரு விஷயமா தான் இருக்குது. ஆனால் அது மட்டும் கிடையாதுங்க, 2 நாளைக்கு முன்னாடி தான். ஸோ இது எப்போ நடந்துச்சு அப்படின்னா ஃப்ரைடே 31 அன்னைக்கு ஒரு ஈவினிங் ஒரு 6 மணி இருக்கும். ஸோ அந்த டைமில் தான், அமெரிக்கன் டைமில் 6 மணிக்கு தான் நடந்திருக்கு. அண்ட் இவங்க எல்லாமே மெக்சிகோ அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ இந்த இன்சிடென்ட் நடந்து ஒரு 2 நாளைக்கு முன்னாடி, ஆக்சுவலி வெனஸ்டே 29 இருக்கும், அமெரிக்காவில் இருக்க ஒரு ஏர் ஃப்ளைட். இந்த ஃப்ளைட்டுக்கு பேர் என்ன அப்படின்னா அமெரிக்கன் ஈகிள் 5432, ஒரு பேசஞ்சர் ஃப்ளைட்டு. ஸோ இந்த பேசஞ்சர் ஃப்ளைட்டு எங்கேருந்து கிளம்புது அப்படின்னா கெனாஸ் அப்படிங்கிற இடத்துல இருந்து கிளம்பி வாஷிங்டன் டிசிக்கு இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டுக்கு போகுது. ஸோ இந்த ஃப்ளைட்டில் மொத்தமாக 64 பேர், அதில் 60 பேர் பேசஞ்சர், 2 பேர் பைலட், 2 பேர் ஏர் ஹோஸ்டஸ், மொத்தமாக 64 பேர் போயிட்டுருக்காங்க. போயிட்டுருக்கும்போது கரெக்டாக இந்த ஃப்ளைட்டு லேண்ட் ஆக போகுது. யோசிச்சு பாருங்க, கெனாஸ்லேருந்து ஃப்ளைட்டு கிளம்பி டேக் ஆஃப் ஆகி வாஷிங்டன் டிசியில் இந்த ஃப்ளைட்டு லேண்ட் ஆக போகுது. ஸோ இங்கே ஆப்போசிட்டில் வந்தது ஒரு மிலிட்ரி ஹெலிகாப்டர். இந்த ஹெலிகாப்டர் பேர் பிளாக் ஹவாக். இதில் 3 சோல்ஜர், ஆக்சுவலி இது ஒரு ட்ரைனிங் ஹெலிகாப்டர், 3 மிலிட்ரி சோல்ஜர்ஸ் இதில் வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு
8:35 அந்த 9க்கு முன்னாடி தான், 9:00 நைட் 9:00 முன்னாடி தான் அந்த ஃப்ளைட்டு லேண்ட் ஆக போகுது. ஸோ லேண்ட் ஆகும்போது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும்ல, ஓகே எதுவுமே இல்லை, ஸோ லேண்ட் ஆகலாம் அப்படின்னு சொல்லி லேண்ட் ஆகுறாங்க. சடனாக இந்த ஹெலிகாப்டர் எங்கேருந்து வந்துச்சுன்னே தெரில, அந்த இடத்துல வந்திருக்கு. ஸோ இந்த ஹெலிகாப்டர் வந்தோன்னே அங்கே உள்ள ஏர்லைன்ஸ் கண்ட்ரோல் உள்ளவங்களாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் கம்யூனிகேட் பண்ணோம் ஹெலிகாப்டருக்கு, இந்த மாதிரி ஆப்போசிட்டில் ஒரு பேசஞ்சர் ஃப்ளைட் லேண்ட் ஆக போகுது அப்படின்னு சொன்னோம். பட் அந்த இடத்துல இருந்து ஹெலிகாப்டர்லேருந்து இவங்களுக்கு எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே வரலைங்க. ஸோ ஹெலிகாப்டரில் உள்ளவங்களுக்கு இந்த டீம் சொன்னது கேட்டுச்சா இல்லை கேட்கலையா இல்லை என்ன நடந்துச்சுன்னே தெரியல. ஸோ அவங்க கண்ட்ரோல் மீறிட்டாங்களா இல்லை என்ன ஆச்சு அப்படின்னு யோசிச்சு பார்க்கறதுக்கு கூட டைம் கிடையாது. இவங்க சொல்லி ஒரு 30 செகண்ட்ஸுக்குள்ள மிட் ஏரில் ஃப்ளைட்டும் ஹெலிகாப்டரும் மோதி கிராஷ் ஆகி கீழே பொட்டாமக் அப்படிங்கிற ஒரு ரிவர். ஸோ இந்த ரிவரோட தண்ணி எப்படி இருக்குன்னா ரொம்ப ஐஸ் வாட்டராக இருக்குமா. ஸோ இந்த ரிவரில் விழுந்துருச்சுங்க, வெடிச்சு விழுந்து கிடக்கு. ஸோ இதில் யாருமே உயிர் பிழைக்கலை, மொத்தமாக 67 பேர். ஸோ இந்த ஃப்ளைட்டில் யாரெல்லாம் பயணித்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்டாக்கர்ஸ், ஒரு யுஎஸ் ஸ்டாக்கர்ஸ், அதுவும் யங் ஸ்டாக்கர்ஸ் இருக்காங்க. அவங்க சாம்பியன்ஷிப் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது யோசிச்சு பாருங்கள், நம்ம ஒரு கேமில் போகிறோம், சாம்பியன்ஷிப் முடிச்சு ஜாலியாக அப்பாடா அப்படின்னு சொல்லி நம்ம ஃபேமிலியெல்லாம் வீட்டுக்கு போக போகிறோம் அப்படின்னு ஒரு சந்தோஷத்தில் போகும்போது சடனாக யோசிச்சு கூட பார்க்க முடியாது, லேண்ட் ஆக போகிற நேரத்தில் ட்ரெயின் கிராஷ் ஆகி அவங்க இப்போ உயிரோட இல்லை அப்படின்னு யோசிக்கும்போது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இந்த நியூஸ் நான் படிக்கும்போது எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் இதை நான் சொல்லும்போது உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரில, லிட்ரலி யோசிச்சு கூட பார்க்க முடியல. அண்ட் ஸ்டாக்கர்ஸ் மட்டும் கிடையாதுங்க, லாயர்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய பேர், நிறைய ஹை ப்ரொஃபைல் அவங்களும் இருக்காங்க. வீட்டுக்கு போகும்போது ஒருத்தர் அவரோட ஒய்ஃபு அப்போ தான் மெசேஜ் பண்ணியிருக்காங்க, நான் வீட்டுக்கு வந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாஸ்டர்ஸ் பண்ணி முடிச்சுட்டு வந்துட்டுருக்காங்க. அவர் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. ஆக்சுவலி அவங்க வரமாட்டாங்க, அவருக்கு அது தெரிஞ்சுமே அவரால் அந்த இடத்த விட்டு போக முடியலை, இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் நிற்கிறாரு. இந்த மாதிரி எவ்வளோ ஃபேமிலிஸ் கூட போனவங்க அண்ட் அவங்க ஒய்ஃப் ஹஸ்பண்ட்காக எதிர்பார்த்துட்ருக்கவங்க, இந்த மாதிரி எத்தனை பேர் அந்த ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணியிருப்பாங்க. அதுவும் வாஷிங்டன் டிசிக்கு போகிறாங்க. இது வந்து ஒரு டொமஸ்டிக் ஃப்ளைட்டு அண்ட் முக்கியமாக அதில் ரொம்ப இம்பார்ட்டன்ஸான பீப்புள் தான் இருப்பாங்க. ஆனால் இப்போ அவங்க யாருமே உயிரோட இல்லை, இதுதான் உண்மை. இல்லை யோசிச்சு கூட பார்க்க முடியாத ஒரு இன்சிடென்ட், ரொம்ப ஃபஸ்ட்டான இன்சிடென்ட். நம்ம எல்லாருமே லாஸ் ஏஞ்சல்ஸ் காட்டுத்தீயை பற்றி கேள்விப்பட்டோம். இப்போ அமெரிக்கன் ஃப்ளைட்டு ஹெலிகாப்டரில் மோதி, அதுவும் ஹெலிகாப்டரும் ஃப்ளைட்டும் மோதி, சம்மந்தமே இல்லாத லைனில் ஹெலிகாப்டர் வந்திருக்கு, லேண்ட் ஆக போகிற நேரத்தில் ஃப்ளைட்டு மோதி. ஆக்சுவலி இது அமெரிக்காவுக்கு வந்த சோதனை, என்ன சோதனைன்னு கூட தெரியல. பிகாஸ் காட்டுத்தீ ட்ரம்ப் பதவியேற்றதுக்கப்புறம் அதிரடியாக ஏகப்பட்ட முடிவெடுத்தார். அண்ட் அது மட்டும் கிடையாது, இப்போது ஒரு ஃப்ளைட்டு மோதி 67 பேசஞ்சர்ஸ், அண்ட் அது மட்டும் கிடையாது, அண்ட் அதுக்கு ரெஸ்கியூ பண்ணி அடுத்து ஒரு விமானம் மோதி 6 பேர் அண்ட் நிறைய பேர் காயமும் அடைஞ்சிருக்காங்க. அண்ட் இன்னமும் எக்ஸாக்டாக சொல்லலை யார் இறந்துருக்காங்க அப்படின்னு. சத்தியமாக எனக்கு இந்த நியூஸ் கேட்கும்போது உண்மையிலேயே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அண்ட் இதை நான் சொல்லும்போது உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரில. இந்த மாதிரி யூஸ்வலான வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.